பட் நான் கபடி விளையாட போறேன் அப்படின்னு உங்களோட அம்மா கிட்ட போய் சொல்றப்ப, உங்க அப்பா கிட்ட போய் சொல்றப்ப அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? எந்த அளவுக்கு அவங்களோட சப்போர்ட் இருந்துச்சு? அம்மா அப்பாவும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. குறிப்பாக எங்கள் அம்மா வந்து கபடிக்கு போகணுன்னு சொன்னோன்னே விட்டாங்க, தைரியமாக அனுப்புனாங்க. எப்போவுமே அழுகக்கூடாது அப்படிலாம் நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. எனக்கு அம்மா நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நான் கூட பார்த்துருக்கேன் ஒரு வீடியோவில், நீங்கள் அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் படுத்துட்டு ரொம்ப அழுகுவீங்க. ஸோ அந்த மாதிரியான டைமில் நீங்கள் எப்படி கோத்ரூ பண்ணீங்க? அது பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம எப்படியும் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வெறி உங்களுக்குள்ளே இருந்திருக்கு. சரி, அடுத்ததாக ஒரே நேரத்தில் கபடியையும் உங்களோட ஸ்டடீஸையும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி கோச் வந்து உட்கார வச்சு சீனியர்ஸ் அக்காங்களாம் சொல்லி தருவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம். எங்களுக்கு அதுவே லாஸ்ட் மினிட்ல கெத்து காட்டிடுவீங்க. ஓகே ஓகே. தமிழ்நாடு அணிக்காக விளையாடி உங்களுக்கு வந்து ஒரு அரசு வேலை கிடைச்சப்போ அதை வந்து நீங்க புறந்தள்ளிட்டு தொடர்ந்து இந்தியாவுக்காக விளையாடிட்டு வரீங்க. இன்னும் என்னெல்லாம் சாதனை படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நான் அண்டர் 18 யூத் ஏஷியன் கேம்ஸில் இந்தியாவுக்காக வைஸ் கேப்டனாக போயிருக்கேன். நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மந்த்து சீனியர் ஏஷியன் வேர்ல்ட் கப் நடக்க போகுது. அதில் என்னுடைய நெக்ஸ்ட்டு டார்கெட் அதான். என்னோட ஃபைனல் டார்கெட் என்னோட ஒலிம்பிக் கேம். குட் குட். சரி, அடுத்ததான் நீங்கள் வந்து உங்களை பற்றி நிறைய இடத்துல பேசுகிறத விட எங்கள் கண்ணகி நகர்னு எப்போவுமே கண்ணகி நகரை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட பகுதிக்கு பெரிய பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து திரைப்பிரபலங்கள்லேருந்து எல்லாரும் வந்து உங்களை வாழ்த்திட்டு போகிறது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல எங்கள் டீம் அக்காங்களாம் கபடி ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் கோச் சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு ஐஏஎஸோ ஒரு ஐபிஎஸோ நம்ம கண்ணகி நகருக்கு வந்தாங்கன்னா அந்த கண்ணகி நகர் எவ்வளோ ஒரு பரபரப்பான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரி நம்மளே ஏன் நம்ம ஐபிஎஸ் ஆகக்கூடாது, ஐஏஎஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. இப்போ கூட எங்கள் டீமில் 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க RM IAS அகாடமியில் படிக்கிறாங்க. ஜெயஸ்ரீ அக்கா, ஷாலினி பிரியாக்கா, எல்லாரும் ஒரு பரத கரகோஷங்களை உங்களுக்கு கொடுத்துடலாம். அவங்க மாதிரி நானும் அவங்கள மேலே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதில் வந்து நின்னு அவங்க ஒவ்வொருத்தரையாக கூப்பிடும் போதே தெரியுது. ரைட் கார்த்திகா. அடுத்ததா கார்த்திகாவின் கபடி அணி வீராங்கனைகள் கௌரவிக்கப்படுகிறார்கள்.